வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது கிளாஸ் 1 and 2 ஆரி ஸ்டாண்ட் அண்டு ஃப்ரேம் ஃபிக்ஸிங். இந்த ஆரி ஸ்டாண்டில் 2 பார்ட்ஸ் ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஒன்று ஃப்ரேம் ஹோல்டரும், இன்னொன்று லெக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த லெக்கில் வந்து 4 பீசஸ் இருக்கும். அது நல்லா அட்ஜஸ்டபிளாக இருக்கும். இங்கே மேலே வந்து இந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, போல்டு மாதிரி இருக்கும், போல்டு ரிமூவ் பண்ணிக்கணும். நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டு ஹோல்டரில் நம்ம அடியில் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்ணிவிட்டு 4 சைடுமே இதே மாதிரி வச்சு அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன் எந்த மாதிரி இருக்கணும்னு. அது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெக்கு உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும் போதில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நல்லா நீங்கள் டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேம் ஹோல்டரில் வந்து ஸ்க்ரூ அண்ட் போல்ட் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு நல்லா அட்ஜஸ்டபிளாக தான் இருக்கும். இது நம்ம ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேம் எப்படி வைக்கிறதுனா, அந்த ஹோல்டரில் அப்படியே ஃபிட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து லூஸாக இருக்குது, இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டோட நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கிடணும். இப்போ கிளாத்தில் ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காட்டன் கிளாத்தை எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரேமில் வந்து 2 பார்ட் இருக்குது. இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் இருக்கும். இந்த அவுட்டர் சர்க்கிளில் தான் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஃப்ரேம் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி, கிளாத்தை நல்லா ஃபிட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இன்னர் சர்க்கிளை கிளாத்துக்கு அடியில் வைக்கணும். வச்சுட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போது அவுட்டர் சர்க்கிளை நல்லா கிளாத்துக்கு மேலே வச்சு ஃப்ரேமில் உள்ள 2 சர்க்கிள் நல்லா அட்டாச் ஆகிற மாதிரி, கிளாத்தில் அட்டாச் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் நல்லா டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா அதுவே ஈஸியாகவே ஃபிட் ஆயிரும். அப்படி நல்லா ஃபிட் ஆகலைன்னா இந்த ஸ்க்ரூவில் வந்து லேஸாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது வெளியில் உள்ள கிளாத்தை நல்லா இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நடுவில் ஃப்ரேமுக்குள்ள கிளாத் வந்து நல்லா ஃபிட்டாக நிற்கும். இப்போ நம்ம அந்த நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. நல்லா டேப் பண்ணோம்னா, கை விரலை வச்சு நல்லா டேப் பண்ணி விட்டோன்னா சத்தம் நான் கேட்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை எப்படி நம்ம அந்த ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, எக்ஸஸ் கிளாத்தை நல்லா வெளியில் விட்டுட்டு நல்லா ஃப்ரேமில் உள்ள கிளாத் மட்டும் ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரி நல்லா அட்டாச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரேம் நல்லா செட் ஆச்சு. அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்னோடய ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.